இந்த வீக் தான் ஃபைனல் வீக் சொல்லியிருந்தேன். பைக் இன்ஷியல் அமௌண்ட் எல்லாம் ரெடி ஆகிடுச்சா, இந்த வீக் நம்ம மொத்தம் எவ்வளோ சேர்த்தோம் எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீக் நமக்கு ஒரு வெற்றி வீக்காக தான் அமையும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து ஸ்டார்ட் பண்ணோம். அதே போல் மண்டே டு ஃப்ரைடே பர் டேக்கு 800 மேலே வந்துச்சு. ஆனால் தேர்ஸ்டே மட்டும் என்னால் போக முடியல. போனேன், பட் ஆனால் 200 தான் வந்துச்சு பிகாஸ் ஆஃப் ஹெவி ரெயின். செம்மையாக நினச்சிட்டேன். வீக்கெண்ட் இன்சென்டிவ் பற்றி முன்னாடி வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த வீக் அதை ட்ரை பண்ணலான்னு எந்த பிளானும் பண்ணலை. ஏன்னா பிளான் பண்ணால் எதுவும் வரமாட்டேங்குதுல. ஜஸ்ட் ஓட்டுற வரையும் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த லாபம் வரட்டும் அப்படின்னு தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். சரி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஃப்ரைடே ஸ்டார்ட் பண்ணால் ஃப்ரைடே வந்து 10 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்டு 10 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோன்னே தோணுச்சு, இது வாய்ப்பில்லை ராஜா அப்படின்ட்டு. சரி ஓகே சாட்டர்டே ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு சாட்டர்டே ட்ரை பண்ணால் சாட்டர்டே 12 ஆர்டர்ஸ் தான் வந்துச்சு. மொத்தமாக இந்த இன்சென்டிவ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 40 ஆர்டர்ஸ் தேவை. ஆனால் சாட்டர்டே அண்ட் ஃப்ரைடே ரெண்டும் சேர்த்து நம்ம 22 ஆர்டர்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அப்போனா சண்டே மட்டும் நம்ம 18 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கு. கண்டிப்பாக 18 ஆர்டர்ஸ் சண்டே மட்டும் கம்ப்ளீட் பண்ண முடியுமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். சரி ஓகே பார்ப்போம் அப்படின்னு ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. சண்டே நிற்கவே இல்லை, ஓட்டிகிட்டே இருந்தேன். அங்கே ஆர்டர் வருமா இங்கே ஆர்டர் வருமானு பார்த்து ஓட்டிக்கிட்டே இருந்தேன் அன்றைக்கிட்டே ஃபுல்லாக. பட் ஃபைனலி 9:30 கிட்ட 17 ஆர்டர்ஸ் ஓட்டிட்டேன். லாஸ்ட் ஆர்டருக்கு வெயிட் பண்ணுறேன். டைம் 10 ஆகிடுச்சு. நம்ம ரேஸில் தோற்றா கூட நம்மளுக்கு பெருசாக தெரியாது. ஆனால் அந்த எண்ட்லைன் கிட்ட வந்து தோக்குறதுக்கேப்பா ரொம்ப கஷ்டம். மறுபடியும் அம்மாவுக்கு கால் பண்ணி ஜோனுக்கு எட்ஜில் இருக்க கடைக்கு போயிட்டு நின்றுட்டு அம்மாவை ஆர்டர் பண்ண சொன்னேன். அந்த கடை க்ளோஸ். அவ்வளோதான், இன்றைக்கி வந்த வரையும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு கிளம்பி போனதுக்கப்புறம் சரி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு ரவுண்ட் அடிக்கும் போது தான் டக்குன்னு ஒரு ஆர்டர். அந்த ஆர்டர் எடுத்துகிட்டு ஷாப்புக்கு வேகமாக போயிட்டு ஆர்டர் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பிக்கப் ஆர்டர் போட்டேன். ஏன்னா பிக்கப் ஆர்டர் நம்ம போட்டோன்னா அந்த ஆர்டர் கேன்சல் ஆனாலும் நம்மளுக்கு அந்த கவுண்ட் வந்துடும். ஃபைனலி 18 ஆர்டர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சண்டே மட்டும் இன்சென்டிவ்லாம் சேர்த்து 1666 நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். டோட்டலாக இந்த 4th வீக் மட்டும் நம்ம ஏர்ன் பண்ணது 6000 rupees. 4 வீக்ஸ் டோட்டலாக முடிஞ்சிருக்கு. இது வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கிறது பார்த்தா 35,000 ரெடி பண்ணி வச்சுருக்கோம். 5,000 ஆல்ரெடி பண்ணி புக் பண்ணியாச்சு. அப்போது மொத்தமாக நம்ம 40K கிட்ட ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் நம்மளுக்கு தேவைப்படுற அமௌண்ட் 10K. அப்புறம் நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்மளுக்கு செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு 2 வீக்ஸ் ஃபுல்லாக ஸ்டடீஸ் தான். பிகாஸ் நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்ம ட்ரீம் முக்கியமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஸ்டடீஸும் முக்கியம். ஸோ அதனால் வந்து நம்ம ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் 2 வீக்ஸ். அண்ட் நடுவில் வந்து ஸ்டடி ஹாலிடேஸில் கொஞ்சம் லீவ் வருது, 10 நாள் அந்த மாதிரி பெரிய கேப் இருக்குது. அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம டார்கெட் முடிக்கிறதுக்காக வந்து ட்ரை பண்ண போகிறோம். அண்ட் பைக் இன்னும் ஷோரூம் வரல போல். ஷோரூமில் இருந்து நோ கால். கேட்டதுக்கு ப்ரோ இன்னும் நிறைய ப்ரொசீஜர் இருக்குது ப்ரோ, கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அவங்க லேட் பண்ணுறது நம்மளுக்கு நல்லது தான். ஏன்னா அதுக்குள்ளே நம்ம டார்கெட் முடிச்சிடலாம்ல. நம்ம லைஃப் அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னு இருக்கும்போது நம்மளோட 98% ஆஃப் கான்ஃபிடன்ஸ் லெவல் ஃபுல்லாக டவுனில் தான் இருக்கும். ஆனால் அந்த பேலன்ஸ் 2% ஆஃப் கான்ஃபிடன்ஸ் மட்டும் ஏன் உன்னால் பண்ண முடியாதா அப்படின்னு கொஷின் ரைஸ் பண்ணுவோம். அந்த ரைஸ் பண்ணும்போது தான் நம்ம மறுபடியும் அந்த 100% ஆஃப் கான்ஃபிடன்ஸ் லெவல் ஹிட் ஆகி ஏன் என்னால் பண்ண முடியாதா, எதுனால என்னால் பண்ண முடியும், பார்த்துக்கலாம் அப்படின்னு இப்போல. தட்ஸ் த ரியல் ஸ்பிரிட் ஆஃப் யூ அண்ட் தட்ஸ் மீ. திஸ் இஸ் மை சேனல் அண்ட் சேனல் நேம் மோகன். தட்ஸ் மீ. வரட்டா, பை.